ஜெய் சாயிராம். நடந்து முடிந்ததை எப்பொழுதுமே விட்டுவிடலாம். இனி நடக்கப் போவதை மட்டுமே எண்ணிக்கொள்ளலாம். நம்மால் மாற்ற முடிந்ததை மாற்றலாம், மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, என்னை நம்பி இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் தானே என் பிரியமே? வா, நீ காத்திருக்கும் விஷயத்தை நான் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறேன். ஆம் என் பிரியமே, நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாயோ, நீண்ட நாட்களாக எதற்காக தவியாய் தவித்து கொண்டிருக்கிறாயோ, கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாகவே வாழப்போகிறாய். நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். ஆம் என் பிரியமே, சந்தோஷமாக இரு. உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமானதாகவே மாறும். வாழ்வில் எத்தனை புதிய நாட்கள் பிறந்தாலும் கூட நீ புதியதாக பிறக்காமல், மாற்றம் நிகழாமல் இங்கு எதுவுமே மாறாது என் பிரியமே. மாற்றத்தை உன்னிலிருந்து ஆரம்பி. எல்லாம் நீ நினைப்பதற்கு மேலாகவே நடக்கும். கண்ணீரோடு காத்திருந்த அனைத்தும் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியான மாறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உனக்கு பிரகாசமாகவே விடிந்திருக்கிறது. இன்று உனக்குள் ஏற்படும் சின்ன சிறிய மாற்றம்தான் உன்னுடைய வாழ்வையே சிறப்பானதாக மாற்றப் போகிறது. மாற்றத்தை உனக்குள்ளிருந்து துவங்கு. ஆம் என் பிரியமே, நீ மாறினால் உன்னை சுற்றி இருக்கும் அனைத்துமே உனக்கு நல்லதாகவே தெரியும். நல்ல நல்ல சிந்தனைகளாகவே எழும். பேசிக்கொண்டே இருந்தால் சாதிக்கவே முடியாது என் பிரியமே. சாதிப்பவர்கள் எப்பொழுதும் பேசுவதே இல்லை, செயலில் மட்டும்தான் காட்டுவார்கள். சாதிப்பவர்கள் பேச்சில் அவர்கள் செயலை காட்ட மாட்டார்கள். அவர்களுடைய செயலில் வீரத்தை காட்டுவார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. வெறும் வார்த்தைகள், வெறும் சொற்களை வைத்துக்கொண்டு, திட்டங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு எதையுமே சாதித்துவிட முடியாது என் பிரியமே. தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருக்காதே. அடுத்து நீ என்ன செய்ய போகிறாய், உன்னுடைய திட்டங்கள் என்ன என்பதையும் யாரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்காதே. அது உனக்கு தோல்வியை தான் பெற்றுத்தரும். ஆம் என் பிரியமே, உனக்குள் இரகசியமாகவே வைத்துக்கொள். அனைத்தையும் செய்து காட்டிவிட்டு பின் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள். அப்பொழுது எதுவுமே அவர்களால் செய்ய முடியாது. என் அன்பு பிரியமே, ஊதினால் பறந்துவிடும் காகிதத்தை போன்றதுதான் உனக்கு வரும் பிரச்சனைகள். உனக்கு வரும் பிரச்சனைகள் அவ்வளவுதான் என்று நினைத்துப்பார். எல்லாம் சுலபமாகவே தெரியும். ஆனால் கவலை என்ற சுமையை அதன் மீது வைத்துவிட்டு, காகிதத்தின் மீது வைத்துவிட்டு அதை நிரந்தரமாக உன்னோடு இருக்க வைப்பதும் உன்னுடைய எண்ணங்கள் தான் என்பதை புரிந்து கொள். கவலை என்ற சுமையை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய பிரச்சனைகளை ஊதி தள்ளிவிடு என் பிரியமே. எல்லாம் உனக்கு மாற்றமிகு ஏற்றமாகவே இருக்கும். சூழ்நிலைகளை காரணம் காட்டி நாளைய வாழ்க்கையை நீயே நரகமாக்கிக் கொள்ளாதே என் பிரியமே. நீயே நரகமாக்கிக் கொள்ளாதே. உன்னுடைய இன்றைய சூழ்நிலைகள் நாளைய வாழ்வை நிர்ணயம் செய்வதில்லை என்பதை புரிந்து கொள். மாறாக உன்னை பற்றிய உனது இன்றைய மனநிலைதான் உன்னுடைய நாளைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதே விஷயத்தில் ஜெயித்தவர்கள் ஆயிரங்களிலும் தோற்றவர்கள் கோடிகளிலும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். ஜெயித்தவர்களை மட்டுமே பார்த்துவிட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதே என் பிரியமே. எந்த முடிவையும் அப்படியே எடுத்து விடாதே. தோற்றவர்களையும் கொஞ்சம் ஆராய கற்றுக்கொள். ஆராய்ந்து பார். அப்பொழுதுதான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி திட்டம் தீட்ட வேண்டும் என்பது மிக தெளிவாகவே புரியும். எதிர்காலத்தையும் மனதில் வைத்து சிந்தித்து இப்பொழுதே ஒரு முடிவுகளை எடுத்துவிடு என் பிரியமே.
தீர்க்கமான முடிவாக எடுத்துவிடு. தயங்கிக் கொண்டே காலமும் வாய்ப்புகளும் கை நழுவி போகும் வரை காத்து கொண்டிருக்காதே. வேடிக்கை பார்த்து கொண்டே வாழ்வை வீணடித்து விடாதே. என் அன்பு பிரியமே, இப்பொழுது நீ இருக்கும் நிலையில் சந்தோஷமாக இருக்கிறாயா என்று ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள். சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்றால் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் உன்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது என்பதையும் புரிந்து கொள். வருவதை பெற்றுக்கொண்டு, கிடைப்பதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் வாழ கற்றுக்கொள். உன்னிடம் இப்பொழுது எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கவலையே படாதே என் பிரியமே. இந்த நொடியை சந்தோஷமாக அனுபவித்து வாழ முயற்சி செய். உனக்கும் கீழே 1000 பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நினைத்து பார்த்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். நீ எதற்காகவும் சோகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? சோகமாக இருப்பதுதான். நீ சோகமாக இருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் அனைவருமே சோகமான சூழ்நிலைக்குள் மாறிவிடுவார்கள். எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை தேடாதே என் பிரியமே. அத்தனை வினாடிகளும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அத்தனை வினாடிகளும் அத்தனை நொடிகளும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் தரப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. நீ அதை மறந்துவிட்டுதான் எப்பொழுதும் சோகமாக முகத்தோடு காட்சி கொடுத்திருக்கிறாய். எனவே கவலைப்படாதே, சந்தோஷமாக இரு. உன் மனநிலையை சந்தோஷமாக வைத்து கொண்டால் நீ நினைத்த அனைத்தையும் மிக சுலபமாக உன்னால் சாதித்துவிட முடியும். ஆம் என் பிரியமே, நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி உன்னுடைய எண்ணங்களுக்கு உள்ளது. வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் இழந்த அனைத்தையும் உன்னால் மீண்டும் பெற்றுவிட முடியும் என்பதே நிச்சயமான உண்மை. நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே துணையாக இருக்கும் என்பதை உன் மனதில் ஆணித்தரமாக பதிய வைத்துக்கொள். உன்னுடைய தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. விலகி செல்பவர்களை நினைத்து வருத்தப்படாதே. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் மாறிவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய திறமைகளையும் தகுதிகளையும் நீ உயர்த்தி கொள்ளாமல் வாழ்வில் உன்னால் உயர்வடைய முடியாது என் பிரியமே. வாழ்வில் நீ உயரங்களை அடைந்த பொழுது விலகி சென்றவர்களே உன்னை தேடி வருவார்கள் என்பதையும் மறந்து விடாதே. பிரம்மாண்டமான வாழ்க்கையை உனக்காக ஏற்படுத்து. பின் உன்னை சுற்றி அனைவருமே உன்னை தேடி வருவார்கள் நிச்சயமாக. உன் திறமையை மட்டும் முழுவதுமாக நம்பு. பல விஷயங்களை சாதிக்க நீ பிறந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை சாதிக்க விரும்புகிறாயோ அதற்கு தேவையான அனைத்து திறமைகளையும் தகுதிகளையும் வளர்த்துக்கொள். அது உனக்குள் அதிகமாகவே இருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். அதை நீதான் வெளிக்கொணர வேண்டும். அதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்வது தவறாகிவிட்டால் அதற்காக எப்பொழுதும் வருத்தப்படாதே என் பிரியமே. வருத்தமே படாதே. தவறுகளை செய்வதற்கான சுதந்திரம் உனக்கு தாராளமாகவே இருக்கிறது. தவறுகள் உன்னை காயப்படுத்தக்கூடும் தான், கவலைப்படாதே. ஆனால் நீ செய்துள்ள தவறிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த தவறினால் நீ அனுபவித்த வேதனைகள் வலிகள் வீணாகிவிடும் என்பதை உணர்ந்து கொள். உண்மையில் நீ செய்கின்ற தவறின் விளைவுகளால் தான் ஏராளமாக காயப்பட்டு ஒரு வழியாக அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளும் வரை நீ அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டுதான் இருப்பாய்.
தவறுகள் உனக்கு காயத்தை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு அவற்றை மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு தவறிலிருந்து உன்னை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அந்த தவறுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் நீதான். அதில்தான் நீ தவறு விடுகிறாய் என்பதை புரிந்து கொள். அதை தவற விட்டுவிடாதே. தவறுகளுக்கு வேறு யாரோ ஒருவரை குறை கூறவும் கூறாதே. நீதான் முழுமுதற் காரணம் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ செய்கின்ற தவறுகளிலேயே மிகப்பெரிய தவறு மற்றவர்களை குறை கூறுவதுதான். என் அன்பு பிரியமே, எல்லா தவறுகளையும் பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் கடந்து சென்று விடாதே என் பிரியமே, கடந்து சென்று விடாதே. மிகப்பெரிய தவறு செய்தவர்களுக்கு அவர்களின் உண்மை நிலையை சரியான தருணத்தில் நீ சுட்டி காட்டாவிட்டால் பின்னாளில் ஒழுக்கம் குறித்து அவர்கள் உனக்கே பாடம் நடத்தும் நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை புரிந்து கொள். எனவே உடனே தவறை சுட்டி காட்டிவிடு. எதையுமே அப்படியே பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் சென்று விடாதே. என் அன்பு பிரியமே, மற்றவர்கள் அவமானப்படுத்திவிட்டார்களே என்று யோசிப்பதை விட அந்த அவமானம் எதனால் நிகழ்ந்தது என்று மாற்றி சிந்தித்துப்பார். உன்னுடைய இலக்கை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு. உனக்கு பின்னால் யார் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்காதே. நீ பின்னால் திரும்பி பார்த்தால் உனக்கு பின்னால் இருந்தவர்கள் உன்னை முந்திக்கொண்டு உனக்கு முன்னால் இருப்பார்கள் என்பதே நிச்சயமான உண்மை. நீயே உனக்கான தோல்விகளை உருவாக்கிவிடாதே என் பிரியமே. நீ வாழும் இடம் என்பது முக்கியமே அல்ல, நீ எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ வாழும் விதமே முக்கியம். உன்னுடைய வாழ்வை உனக்கு பிடித்தது போல நீயே மாற்றிக்கொள். உன்னுடைய வாழ்வை மாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். அதை செய்ய மாற்ற வேறு யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காதே என் பிரியமே. என்ன செய்தாலும் உன்னை யாரும் கவனிக்கவே இல்லை என்றும் யாரும் பாராட்டவே இல்லை என்றும் எப்பொழுதும் கலக்கப்படாதே. உன்னுடைய தகுதிகள் உயரும் பொழுது அனைவராலும் கவனிக்கப்படுவாய், பாராட்டவும் படுவாய். அதுவரை பொறுமையாக இரு. எப்பொழுதும் உன் கடமையிலிருந்து விலகாமல் உழைத்து கொண்டே இரு. ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன்னுடைய நோக்கை அடைவதற்கான, உன்னுடைய இலக்கை அடைவதற்கான நோக்கிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்கி விடாதே. ஆம் என் பிரியமே, அசட்டுத்தனமான சில நம்பிக்கையில் வாழ்வை கழித்து விடாதே. நம்பிக்கையற்ற நிலையை விட முட்டாள்தனமான நம்பிக்கை வாழ்வையே முடமாக்கிவிடும் என்பதையும் புரிந்து கொள். சிலருக்கு எல்லா நேரத்திலும் எல்லாவற்றுக்கும் விளக்கங்கள் தந்து கொண்டே இருக்காதே. பேச வேண்டிய இடத்தில் மட்டுமே பேசினால் போதும். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை அறவே விட்டுவிடு. உன்னுடைய தன்னம்பிக்கையை தகர்த்துவிடும் அந்த செயல்களினால். அந்த செயலே உன்னுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்கும் என்பதையும் புரிந்து நடந்து கொள். பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிரியமே, நீ அவர்களுக்கு முன்பாக இருக்கிறாய் என்ற உண்மையை புரிந்து கொள். அவர்கள் பயன்படுத்தும் ஒரு ஆயுதம்தான் விமர்சனம். அந்த விமர்சனத்திற்கு விழுந்து விடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கற்றுக்கொள் என் பிரியமே. ஏன் தெரியுமா? அவர்கள்தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருக்கிறார்கள் என்ற மாபெரும் உண்மை அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதினால் நன்றி சொல்லிக்கொண்டே இரு. நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன்னுடைய வாழ்வை தீர்மானம் செய்யும். உன் தனிமையில் எப்பொழுதும் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இரு. உன்னுடைய சிந்தனையில் உன் இலக்கை தவிர வேறு எந்த
தேவையில்லாத செயல்களுக்கும் இடம் கொடுத்து விடாதே என் பிரியமே. சிலரின் இன்றைய உழைப்பே நாளைய வளராராக மாறப்போகிறது. இன்று உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பின்னடைவான நிலையில் இருந்தாலும் கூட கவலைப்படாதே. நீ கொடுக்கும் உழைப்பு நாளை உன்னை நிச்சயமாக உயர்வடைய வைக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னுடைய எண்ணம் மிகவும் வலிமையானது. எண்ணம் போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே மாறும், மாற்றம் பெறும். நான் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து உன்னை காத்து ரட்சிப்பேன். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்காக கலக்கப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய் என் பிரியமே? நான் தான் உன்னோடு இருக்கிறேன் தானே. எதற்காக வருந்துகிறாய்? கவலைப்படாதே என் பிரியமே. அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சில்லறை காசுகள் அதிகமாக சத்தமெழுப்பும். ஆனால் பணத்திற்கான பலம், பணத்திற்கான சத்தம் மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே உன்மேல் உண்மையாக அன்பு வைத்திருப்பவர்கள், உண்மையாக உன்னை விரும்புபவர்கள் அமைதியாக இருப்பார்கள். உன்மேல் அன்பு இருப்பது போல வேஷம் காட்டுபவர்கள் அதிகமாக அன்பை பொழிந்து காட்டுவார்கள். இதிலிருந்தே நீ புரிந்து கொள்ளலாம் உன்மேல் உண்மையாக அன்பு பாசம் வைத்திருப்பவர்கள் யார் என்பதை மிக தெளிவாக நீ புரிந்து கொள்ளலாம். அவர்களிடமிருந்து உன்மேல் பொய்யான அன்பு வைத்திருப்பவர்களிடமிருந்து நீ விலகி வருவதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது, உன் வாழ்விற்கும் நல்லது. அவர்கள் யார் என்பதை உனக்கு தெளிவாக நான் காட்டுகிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே, கலங்கி நிற்காதே. கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். உனக்கான வழியை நான் உருவாக்கிவிட்டேன். கூடிய விரைவில் அதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். அந்த வழியில் உனக்கு துணையாக பக்க பலமாக 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக அன்பு வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் அப்படியே விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக மாட்டேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நற்பண்புகள், உன்னுடைய நல்ல நல்ல எண்ணங்கள் என்ன என்பதை நான் நன்கு அறிவேன். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நீ இருப்பது தவறே அல்ல, நீ நினைப்பது தவறே அல்ல. ஆனால் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்பதை பாகுபாடு அறிந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியமான செயல். எப்பொழுதுமே நல்லவர்களாகவும் நல்ல பண்பு உடையவர்களாகவும் இருப்பது தவறே அல்ல. ஆனால் நல்லது எது, தீயது எது, உண்மையான அன்பு வைப்பவர்கள் யார், உன்மேல் உண்மையாக பாசம் வைப்பவர்கள் யார், உன்மேல் உண்மையாக வெறுப்பை காட்டுபவர்கள் யார், உன்மேல் உண்மையாக அன்பை பொழிவது போல பொழிந்து உள்ளுக்குள் வேஷம் போடுபவர்கள் யார், நல்லது எது தீயது எது என்று பாகுபாடு அறிந்து வாழ்வது மிக மிக சிறப்பு என்றுதான் உனக்கு நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். சில பேர் உனக்கு நேராகவே உன்னை பற்றி இழிவாக பேசுகிறார்கள், கீழ்த்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அதை கேட்டுவிட்டு மிகவும் வருத்தப்படுகிறாய், காயப்படுகிறாய். என் குழந்தையே, ஒருபோதும் கலங்காதே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். எதற்காகவும் பயப்படாதே. என்று என்னிடம் வந்து நீ தஞ்சமடைந்தாயோ, என் மீது முழு நம்பிக்கையை வைத்து விட்டாயோ, சாயி சாயி என்று எப்பொழுது என்னுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தாயோ, மனதால் என் உருவத்தை எப்பொழுது உன் மனதில் நிலை நிறுத்திவிட்டாயோ, அந்த நொடியிலிருந்து நான் உன்னை அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். அப்படி நிகழ்ந்தாலும் கூட அது உன் வாழ்விற்கு தேவையான ஒன்றுதான் என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொள். அன்று முதல் இன்று வரை என்றென்றும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன், வழிநடத்தி கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும்.
எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உன் வாழ்விற்கு தேவையான ஒன்றைதான் நான் உனக்கு வழங்குவேன், உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக நீ காண்பாய். மனமகிழ்ச்சியோடு இரு, நிம்மதியோடு இரு. தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்தனையை வளர்த்துக்கொள். தேவையில்லாத எண்ணத்தை, எதிர்மறை சிந்தனையை அடியோடு ஒழித்துவிடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும் வரை உனக்கு பயமோ கவலையோ வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க எனக்கு ஏன் மனக்கவலை என்று சொல்லிவிட்டு நிம்மதியோடு இரு. உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். கொண்டு வாழப்பழகு. அதையும் ஏற்க முடியவில்லை என்றால் அதை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ உயிராய் நேசிப்பவர்களும் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்தினால் அது உதாசீனமே அல்ல. விதையாக இருக்கும் நீ மரமாய் பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது, அந்த உதாசீனம். உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே, அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான். அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. கோபம், பழிவாங்கும் எண்ணம், அடுத்தவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உன்னில் எழுந்தால் இனி அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களில் உன்னுடைய கர்மாக்கள் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்களை கழிக்க நீ மறு ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும், கோபமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், தீங்கு இழைக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லையா என்று நீ புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு
எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும், உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒருவிதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது, இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம், இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பல முறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உனக்கான மங்கள நற்செய்தியை நல்ல மனம் படைத்த உனக்கு என்னுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும்படி நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உன் நீண்ட தவத்திற்கு வரம் தரவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனியும் உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. நான் கூறியது கூறியபடியே நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து 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 நீ காத்திருந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இதோ உனக்கானதை சந்தோஷமாக பெற்றுக்கொள். உனக்கு மிக பிடித்ததை நான் உனக்கு சந்தோஷமாகவே தரப்போகிறேன். இதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? உனக்காகவே மனை தேடி வந்துள்ள மங்கள வரம் இது. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன் புதிய அத்தியாயத்தில் துவங்க ஆயத்தமாகு. உனக்கொரு நன்மை நடக்கவே போகிறது. உன் சாயப்பா அதை உனக்காகவே நடத்தி தரப்போகிறேன். உன்னுடைய வேதனையெல்லாம் தீர இதை முழுவதுமாக கேள். உன் வேதனையெல்லாம் பறந்தோடிவிடும். கண்டிப்பாக சாயப்பாவின் பிள்ளைகள் யாருமே வேதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்க மாட்டார்கள். நானும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன்.
எப்பொழுதும் நீ சரியான முடிவெடுப்பாய். ஆனால் நீயே இப்பொழுது கலங்கிப் போய் என்ன முடிவு எடுக்கிறது என்ற சிந்தனையில் குழம்பித் தவிக்கிறாயே, அது ஏன் பிள்ளையே? முதலில் உன் மனதை சமாதானப்படுத்து. கண்ணீர் விடுவதை நிறுத்திவிடு. நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டம் என்று நினைப்பதை முதலில் மறந்துவிடு. அனைத்தையும் உனக்கு சாதகமாக்க உன் சாய் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் பயமும்? உன்னுடைய தெளிவான எண்ணமெல்லாம் எங்கே சென்றது? பெரிய அளவிற்கு மாற்றம் தயாராகிக் கொண்டிருக்கிறது உனக்காகவே. அப்படி இருக்கும் பொழுது வீணாக கவலைகளை உன் மனதில் போட்டு சூழ்ந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய நீண்ட நாள் கவலைக்கு இன்றோடு ஒரு முடிவு கட்டப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. விரும்பிய ஒன்றை நான் தர நினைத்து விட்டேன். முடிவையும் எடுத்து விட்டேன். உன் கஷ்டகாலமெல்லாம் குறையும் நேரம் வந்துவிட்டது.